வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக மைண்ட் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மனநல மருத்துவர் டாக்டர் ஆனந்தன் நமக்கு இணைஞ்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மனநல மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் அவசியமாக சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய பெரும் கேள்வி, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கக்கூடியது வந்துட்டு இந்த குடும்ப உறவுகளில் பல சிக்கல் இருக்குது. முன்னொரு காலத்துலன்னு சொல்லும் போது நமக்கும் முந்தைய ஜென்ரேஷனில் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பான்னு ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சு. அதில் சின்ன சின்ன பூசல்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன ஃபேமிலியாக கன்வெர்ட் ஆகி மாமனார் மாமியார் குழந்தைகள் தாய் தகப்பன் இருந்தாங்க. இப்போ அதுவும் ரொம்ப குறுகி அப்பா அம்மா பசங்க மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் சிங்கிள் சைல்டு இந்த கேட்டகரிக்குள்ளே வந்தாச்சு. இல்லை தாய் தகப்பன் கணவன் மனைவிக்குள்ளே பெரும் பிரச்சனை வருது. இந்த மாதிரி குடும்பம் சுருங்கிக்கிட்டே வரது தான் பிரச்சனைக்கான காரணமாக இருக்கும். அதோட அடித்தளம் என்னவா இருக்கும்? மேடம், அதாவது உறவுகள், அந்த கல்ச்சர், இதெல்லாம் காலத்துக்கு ஏற்ப நாகரிகங்கள் வளர வளர மாறிக்கிட்டு வர்ற ஒரு விஷயந்தான். கூட்டு குடும்பமாக சினிமாக்களில் காமிக்கிற மாதிரி சிரித்து பேசி கொண்டு இருக்கிற பூத்து குலுங்குற மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையும் கிடையாது. அதே மாதிரி தனி குடும்பமாக போயிட்டாங்கங்கிறதுனால அவங்க குழந்தைங்கள சரியாக கைடன்ஸ் கொடுத்து வளர்க்க முடியாமல் போயிடுற சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறதுலாம் உண்மை கிடையாது மேடம். அது இன்றைக்கி இப்போ காமனாக ஒரு அஸ் அ கிளினிஷியனாக டாக்டராக டே டு டே ப்ராக்டிஸில் நம்ம கல்வி முறையில் இருக்கிற பிரச்சனைனால எவ்வளோதான் பெரிய பட்டங்கள் பிஇ எம்பிஏ எம்சிஏ பிஹெச்டின்னு படிச்சுட்டு மாதத்துக்கு பல லட்சங்கள் வாங்கிக்கிட்டு, அதே சமயத்தில் இன்னைய தேதியில் உலகத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நம்ம புகுந்த வீடு பிறந்த வீடு கட்டி கொடுக்கறது வரதட்சணை, இதெல்லாம் நம்ம கல்ச்சர் சம்மந்தப்பட்டது தானே. இது சட்டத்தில் கிடையாது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் மாதம் 10 லட்சம் ஐடியில் சம்பளம் வாங்குகிறான். ஆனாலும் அந்த வரதட்சணை போடுறதோ, பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணுறது, பையன் வீட்டில் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நம்ம கல்ச்சர் சார்ந்த விஷயம்டா. இது லீகல் கிடையாதுங்கிற அந்த புரிதலே இருக்கிறது கிடையாது. அது ஆக்சுவலாக அது இல்லீகல். அது அந்த மாதிரி வரதட்சணை வாங்கணுங்கிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணு பையன் வீட்டில் தான் இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம கல்ச்சர் நம்ம நிர்ணயிச்சுக்கிட்டது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. உதாரணமாக ஒரு கல்ச்சர், இப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் சித்தப்பா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அவங்க கல்ச்சர். அது ஆனால் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் அது அதிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக இது தாய்மாமாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு கல்ச்சரில் நார்மலாக இருக்குது. ஒருவேளை வெள்ளைக்காரன் அதை பார்த்தாருன்னா அவர் அருவருப்பாக ஃபீல் பண்ணுவானோ என்னவோ. இது எல்லாமே அந்த கல்ச்சர் தீர்மானிக்கிற விஷயங்கள். ஆனால் நமக்கு அறிவு படிப்பு இந்த விஷயங்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை சமூகத்தை விசாலமாக பார்க்கறதுக்கான அறிவை கொடுக்காத பட்சத்தில் நம்ம அது எட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஆனால் அதெல்லாம் டே டு டே லைஃப்பில் இந்த விவகாரத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கும். பார்த்துக்கிறேன்டா, நம்ம எப்படி நீ டைவர்ஸ் வாங்குறேன்னு பார்த்துருவோம் அப்படின்லாம் பெண் வீட்டார் பையன் வீட்டார் இப்படிலாம் அலக்கழிச்சிட்டு இருப்பாங்க. நான் நிறைய எல்லா சைக்காட்ரிஸ்ட்டுக்குமே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஆப்வியஸாக ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐக்யூ கம்மியாக இருக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு சைக்காட்ரிக் டிஸார்டர் இருக்கும். மேரேஜ் பண்ணி வச்சா சரியாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஐக்யூ கம்மியாக இருந்தாலே எம்எஸ்சி டிகிரி வரைக்கும் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு தான் நம்மளோட கல்வி தரம் இருக்குது இப்போதைக்கு. அதில் நிறைய சால்சாப்புகள்லாம் சொல்கிறாங்க, 10th வரைக்கும் பாஸ், +2 வரைக்கும் எப்படியோ பாஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஏதோ ஒரு டிகிரி கொடுத்து பிஏ எம்ஏன்னு டிகிரி வாங்கிடுறாங்க. கல்யாணம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு காமன் சென்ஸாக ஒரு இமெயில் அனுப்புகிறதோ, ஒரு வீட்டில் ஒரு லெட்டர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாதுங்கிற சமயத்தில் அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சு
ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் கூப்பிடும்போது அந்த பொண்ணு வராது, நீ என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கு, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஆண் பெண் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போனோன்னா என் பொண்ணு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டேஷனும் கூப்பிட்டு வர மாட்டாங்க, அவங்க அழைச்சிட்டு போய் வச்சுப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு ரிச்சான ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னாங்கிறதுனால இவங்க வந்து நீ வந்து டைவர்ஸ்லாம் நீ பண்ணிட முடியாது, நீ எப்படி டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு பாடாப்படுத்தி சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒருத்தருடைய நிலைமையை பார்க்க வந்துச்சு. அதனால் இந்த நேரத்தில் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவன் வந்து 6 வருஷமாக அவன் அலைஞ்சிட்டு இருக்கான், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது இதுலேருந்து அவனால் ரிலீஃப் ஆக முடியல. கூப்பிட்டு வந்தாலும் அந்த பொண்ணு கூட வந்திருந்தாலும் எதுவும் பண்ண மாட்டேங்குது. ஆனால் இவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு டிகிரி, ஒரு பெரிய ஒரு டிகிரி ஒன்று நம்ம யூனிவர்சிட்டிஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அவங்க என்னென்னா இப்போ கோர்ட்டு, அதில் என்ன ரொம்ப கொடுமைன்னா, இப்போ கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போனாலும் அங்கே இருக்கிற நீதித்துறையிலே நம்மளுக்கு இருக்கிற ஜட்ஜிங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கூட வந்து இது பைத்தியம் இல்லையா, 2 கேட்டகரி தான். அதுக்கு நிறைய ஒரு ஸ்பெக்ட்ரம், அது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இப்போ சுகருங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம். இந்த இடத்துல வந்து வெறும் உணவு உடற்பயிற்சியிலேயே சுகர் கண்ட்ரோலாக இருக்குது. இந்த எண்டில் வந்து 3 வேளைக்கு இன்சுலின் போட்டாலும் சுகர் கண்ட்ரோலாக இல்லை. இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம். அது மாதிரி வந்து மனநோய்ங்கிறது வந்து ஒரு மனநோயோடையே வந்து மாதம் 10 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஐடியில் ஊழியராக இருக்கிறவங்கன்னு இருப்பாங்க. தன்னோட சாப்பிட்றது குளிக்கிறதுக்கெல்லாம் கூட மற்றவங்கள சார்ந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ மனநோய்ங்கிறது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். அது அந்த மாதிரி சைக்காட்ரிக் டிசார்டர் அப்படின்னாலே வந்து மனநோய் சம்மந்தப்பட்டதில்லை. இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளுக்காக கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சைக்காட்ரிஸ்டோட அட்வைஸ் வாங்கிட்டு அவங்க, அது இல்லாமல் கோர்ட்லேயே இப்போ கவுன்சிலிங் பண்ணுற பேர் வழியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அதில் ஒரு படத்தில் ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு சினிமாவில் கூட அழகாக சித்தரிச்சிருப்பாங்க. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படி இப்படின்னு சொல்லி மொக்க போட்டு அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் வந்து மொக்க போட்டுட்டு இருப்பாங்க. அது சரியாக இன்னைக்கு குடும்ப கோர்ட்டில் நிகழ்ந்துகிட்டு இருக்க விஷயம். அங்கே கவுன்சிலர்னு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பேசிக்காக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் எங்களுக்கே தெரியுமே. அந்த 4 சுவத்துக்குள்ளே அவங்க வாழும்போது, அந்த ரியல் சூழ்நிலையில் வாழும்போது தானே அந்த கப்புள்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது தெரியுது. இவங்க வந்து அந்த கோர்ட்டில் கவுன்சிலர்னு வேலை செய்கிறவங்க சம்பளத்துக்காக அவங்களோட பொழப்ப நடத்துறதுக்காக வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியாது. அதான் இது வந்து பெரிய மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாடு. இதெல்லாம் சீரடைகிறதுக்கு நாட்கள் ஆகும். ஓகே, இந்த டிவர்ஸ் அப்படின்ற கிரைட்டீரியாவில் வரும்போது நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தீங்க. அந்த உதாரணம் சொல்லும்போது அதோட வைஸ் வேர்ஸாவோ இன்னொரு கிரைட்டீரியாவும் எனக்கு தோணுச்சு, அதை ஒரு உதாரணமாக கேட்கலாம்னு சொல்லிட்டு. ஒருத்தங்களுக்கு மனநிலை நல்லா தான் இருக்குது, ஆனால் உனக்கு மனநிலை சரியில்லைன்னு அவங்கள மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி ஒரு சில கணவன்மார்களோ அதே நேரத்தில் மனைவிமார்களோ செய்கிறாங்கன்றது, அவங்க நம்மளை மேனிப்புலேட் தான் பண்ணுறாங்களா, உண்மையிலேயே நமக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கா, ஆன்சைட்டி இருக்கா அப்படின்றது ஒரு தனிநபர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது உண்மையோ அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை வந்துடுது, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, உனக்கு நீ மென்டல் சொல்லி ஆமாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு ஆக்கிடுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண சொல்கிறீங்களா? ஓகே. இல்லை, கண்டிப்பாக அப்படிலாம் ஆக்கிட முடியாது. அப்படி பண்ணுறவர் இருக்கார் இல்லையா, அப்படி வந்து நச்சரித்து தொல்லை கொடுத்து நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ வந்து இப்போ படிச்சிருக்கிய ஒலிக்க உனக்கு என்ன விவரம் தெரியாது, இப்படி சொல்லியே என்னை வந்து கடைசியில் பார்த்தா நான் உண்மையிலேயே நான் அப்படி தானா, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையா, நான் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த காமனாக பெண்கள், பையங்களும் சில இடத்துல நடக்கிறது உண்டு. காமனாக பெண்கள் வந்து என்னை இப்படி பண்ணிடுறாரு, நான் வந்து இப்போ நிறைய படித்து கடமைகளோடையும் அப்படியும் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு இருந்தேன், நான் இவ்வளோ படித்து ஆனால் அவர் வந்து என்னை இப்படி ஆக்கி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை நிதர்சனம் என்னன்னா யாரையும் அப்படிலாம் ஆக்கிட முடியாது. ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படிதான் அப்படின்னு டவுட்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஒன்று
அந்த பதட்ட சுபாவிகளாக எமோஷ்னலாக அன்ஸ்டேபிளாக இருக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்க போயிட்டு ஒரு சரியான மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சரியாக கைட் பண்ணிட முடியும். இவங்களோட அந்த சந்தேகம் உண்மையிலேயே நான் எதுக்கும் லாயக்கில்லாத ஒரு ஆளாக, உண்மையிலேயே நான் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா, இல்லை நான் சரி பண்ணிக்க வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பெரும்பாலும் அந்த மாதிரி அந்த பொண்ணையோ பையனையோ டார்ச்சர் பண்ணி டீக்ரேட் பண்ணி அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கை துணைங்கிற வந்து ஆரோக்கியமாக இருக்க மாட்டா. ஏன்னா வந்து கண்டிப்பாக அவங்கள நல்லபடி அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை சரிப்படுத்தி அவங்கள சந்தோஷமாக வாழ வைக்கிறதா ஒரு வாழ்க்கை துணைவியோ துணைவரோட கடமையாக இருக்க முடியும். அதையே பண்ணாமல் வேற என்னத்தை செஞ்சிட முடியும் அவங்களுக்கு? அடிப்படை அதுதான். அப்படின்னா அவனுக்கு மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னு அர்த்தம். மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இல்லை வந்து உண்மையிலேயே அதுக்கு விஷயங்கள் இல்லை, ஒரு அதுக்கு திறமைகள் இல்லை, தகுதிகள் இல்லை, தன்னுடைய வாழ்க்கை துணைவிக்கோ துணைவருக்கோ இல்லை அப்படின்னா அதை வந்து மேம்படுத்தி அது நல்ல குவாலிட்டியான லைஃப் வாழ்கிறதுக்கான வழிவகைகளை செய்கிற துணைவி தான் சரியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை துணையாக இருக்க முடியும். அதை பண்ண முடியலன்னா அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். மற்றபடி எஸ்ஆர்னோ அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கனா இல்லையாங்கிறது கேள்விக்கே வேலை இல்லை. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து டிவோர்ஸ் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு உதாரணமும் சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி ஒரு சில டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும். கணவர் நல்லவர் தான், ஒரு சில இடங்கள்ல தான் பிரச்சனை இருக்குது, மனைவியும் அப்படி தான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், அவங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், சிப்ளிங்ஸ் ஆகட்டும், ரொம்பவே ஊதி பெருசாக்குவாங்க. பிரச்சனையே அவங்க தான் அப்படின்றது ஒரு சைக்காட்டிஸ்டாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அட்வொகேட்ஸ்க்குமே இது புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த சூழ்நிலையை எப்படி ஒரு பார்ட்னர் சமாளிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். சில இடங்களில் உதாரணமாக ஒரு ஒரு 50-60 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஃபீமேல் உடம்பு பிரச்சனைக்காக அழைச்சிட்டு வருவாங்க. க்ரானிக் ஹெட்டேக், நாட்பட்ட தலைவலி, உடம்பு வலி, தூக்கம் இல்லை, டிப்ரெஷன் டாக்டர் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் சொல்லுவாங்க, டிப்ரெஷனுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா, ஆமாம் டாக்டர், என்னோட சின்ன பொண்ணு வந்து கணவர் சரியில்லை, சரியாக வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, குடிக்கிறாரு, இவ தான் வேலைக்கு போய் குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறா, அதை நினச்சி எனக்கு தூக்கம் வரல, இப்படியெல்லாம் நான் என் பிள்ளைய வளர்த்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் பெரிய பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவளுக்கு என்ன டாக்டர், நான் எப்படிலாம் அவளை பார்த்து வளர்த்தேன் தெரியுமா, இன்னைக்கு கல்யாணம் ஆகி நல்ல இடத்துல இருக்கா அப்படின்னோடனே அம்மாவை மறந்துட்டா, வீட்டுக்காரரை தான் முக்கியங்கிற மாதிரி ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் சில அம்மாக்கள் வந்து அவங்க மாமியார் மாமனார் தான் முக்கியம் அவளுக்கு, நான் எவ்வளோ பாசமாக வளர்த்தேன் தெரியுமா. இவங்க அதாவது மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும். இவங்க நல்லா இருந்தால் வேற மாதிரி ஒரு கஷ்டம். அதாவது அவங்க ஹஸ்பண்டை, மாமனார் மாமியாரை, அவரோட குழந்தைனார் நாத்தனார் அவங்கள நல்லா பார்த்துக்கிறா, என்கிட்ட பாசம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை. கஷ்டப்படுற ஸோ பிரச்சனை இருந்தால் தான் இவங்களுக்கு நல்லாவே இருப்பாங்களோ. ஒருவேளை நல்லா இருந்துட்டு, நான் சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ரேப் வந்ததுக்கப்புறம் சொல்கிறது உண்டு, இந்த பொண்ணு கஷ்டப்படுறதுனால தான் நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க, இந்த பொண்ணும் அந்த பொண்ணு மாதிரி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சூசைட் பண்ணி செத்து போயிடுவீங்க. ஏன்னா வந்து இப்போ 2 பேர் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு புடிமானமே இருக்காது. அவள் பாட்டுக்கு அவன் புருஷனோட சந்தோஷமாக இருக்கா, இவ பாட்டுக்கு இவ புருஷனோட சந்தோஷமாக இருக்கா, எனக்கு யாருமே இல்லையே. ஏன்னா இவன் இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் டாமினண்டாக இருக்கிற கேரக்டர் இந்த மாதிரி சில ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. இங்கே கணவர் வந்து இவர் சின்சியராக போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பார். ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, வீட்டில் அவருக்கு எதுவுமே தெரியாது டாக்டர், நான் தான் வீட்டில் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிறேன், அவருக்கு சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியும், நான் தான் வீட்டில் என்னென்னு. நிறைய பேர் சம்பாதிக்காமல் 24 மணி நேரம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை குடிச்சிட்டு வந்து, இல்லை எந்த பொறுப்பு இல்லாமல் இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த ஒரு இது இருக்காது, அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காது. அது இந்த மாதிரியான அதோட மனிதனுடைய குணக்கூறுகளுக்கு ஏற்ற மாதிரி உறவுகள்ல அது நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்றது வந்து இந்த மாதிரி அந்த அட்டென்ஷன் சீக்கிங் குணக்கூறுகள் இருக்கிறவங்க. கல்யாண வீட்டில்
பொண்ணாக இருக்கணும், இளவு வீட்டில் பணமாக இருக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட ஒரு நல்லதோ கெட்டதோ இவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிக்கலைன்னா அவங்க ஒரு தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் வந்து இப்போ பையன் வந்து ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சந்தோஷமாக சினிமாவுக்கு போனாலும் அதுக்கும் வருத்தப்படுவாங்க. எப்படிதாம்மா அவனை வச்சிட்டு இருக்குது அப்படின்னா ஒன்று முடியாது. இது அவன் மண்டைக்குள்ளே உள்ள பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அவங்கள உட்காந்து பேசி நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, இப்படிலாம் யோசிக்கிறது தான் உங்கள் ப்ராப்ளமே ஒழிய பிரச்சனை வெளியில் கிடையாது. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அதில் இருக்குது. மனிதர்களை, உறவுகளை, சமூகத்தை பார்க்குற கோணத்தில் ப்ராப்ளம் இருக்குது. அதை மாற்றிக்கிட்டால் தான் உங்களுக்குள்ள ஒரு அமைதி வறுமை ஒழிய நீங்கள் எத்தனை கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் இமயமலைக்கு அழைச்சிட்டு கொண்டு போய் உங்களை தவம் இருக்க வச்சாலும் கிடைச்சிடாது. ஏன்னா அந்த மன உளைச்சல் வந்து இந்த சைக்கோசோமேட்டிக் டிசைன், என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சைக்கோசோமேட்டிக் மெடிசனுங்கிறது. நாட்பட்ட மன உளைச்சல் வந்து கிரானிக் ஹெட்டேக், கிரானிக் வயிறு வலி, முதுகு வலி, கழுத்து வலின்னு சொல்லி டாக்டர் ஷாப்பிங் போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து உனக்கு ஒன்றும் இல்லை சைக்காட்ரிஸ்ட்டை போட்டு அனுப்பிச்சி வைப்பாங்கன்ட்டு, இந்த வேறு கார்டியாலஜிஸ்ட், இந்த மாதிரி நியூராலஜிஸ்ட் அவங்கெல்லாம். அப்போ வரும்போது அவங்களோட டைனமிக்ஸாக பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரிலாம் இப்படிலாம் கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஆமாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு வந்து என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கடா, என்னடா என்னை யாருமே எனக்கு வீட்டில் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அதனால க்ரானிக் சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் வந்து மேனிஃபெஸ்டட் அஸ் பாடிலி ப்ராப்ளம்ஸ். அதனால் வந்து எனக்கு தலைவலின்னா அந்த பையன் கூட்டிகிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு ஸ்கேன் எடுக்க கலைஞ்சிட்டு இருப்பான். முதுகு வலின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டர் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, சைனஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா மன உளைச்சல்கள். இப்போது ஒரு பையன் இருக்கான், ஒரே பையன். கிளாசிக்கலாக நீ இதை சொல்லும் போது ஒரு கேஸ் எனக்கு இமேஜினேஷனில் வருது. ஒரே பையன் ஒய்ஃப் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இவனை ஆப்வியஸாக ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த அம்மா வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. அதுலேருந்து இவங்களுக்கு வந்து பயங்கரமாக க்ரானிக் ஃபிசிக்கல் ப்ராப்ளம், சர்ஜரிலாம் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட டாக்டர் கன்சல்டேஷன். இவங்களுக்கு என்னென்னா கல்யாணத்தில் இருந்து தான் இந்த அம்மாவுக்கு இப்படிலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பையனை பிரிக்கிறதுக்காக அவங்க வீட்டில் இதை செய்யணும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஆங்கிள்லேயும் போய் ஒரு கட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி உண்மையிலேயே அந்த பையன் நம்பவும் கூட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு கொஞ்சம் அந்த தெளிவு இல்லை அப்படின்னா அந்த பையன் அவனுடைய அந்த ஐக்யூ லெவலில் அவனுடைய விஷன், அந்த ப்ராட் மைண்டட்னஸ் வந்து இல்லை அப்படின்னா உண்மையிலே ஓஹோ இந்த தன்னோட மனைவி குடும்பத்தாரும் தங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களோட சஃபரிங்ஸ் இருக்கும். வெரி ரேராக ஒரு கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு டாக்டர் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, அப்படின்னா அம்மா ஏதோ நடிக்கிறாங்களோ, அதுவும் உண்மை கிடையாது. அவங்க நடிக்கவும் இல்லை, உண்மையிலேயே அவங்களுக்கு சஃபரிங்ஸ் இருக்குது. ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ், ஹார்ட் அட்டாக் பீதி, ஸ்ட்ரோக் பீதி, கேன்சர் பீதி, இந்த மாதிரிலாம் அவங்க அவதிப்பட்டு இருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த செத்து போயிடுவோமோங்கிற பயம் இருக்கும், தூக்கம் இருக்காது, தற்கொலை எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் அண்டர்லைங்காக இருக்கிற ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை, இனம் புரியாத பீதி, தனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு விஷயம். இது எல்லாமே பிரெயினோட பயாலஜி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இது ஒரு ஓஷன் மாதிரியான ஒரு ஃபீல்டு. மனித மனமும் அதனால் வரக்கூடிய உறவுகள், மனதனால் வரக்கூடிய நோய்கள், இந்த விஷயங்கள்லாம். ஓகே, நீங்க கொஞ்சம் ஏஜான லேடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பத்தி சொல்லியிருந்தீங்க. இது மாதிரி ஒரு மன உணர்ச்சிகள் இருக்கும், அதனால பாடி பெயின் இருக்கும். இதை தாண்டி இப்ப சோசியல் மீடியால இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்க வார்த்தைகள்னா பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன யோசிக்க தோணுதுன்னா, தாய்மார்களும் சரி பாட்டிமார்களும் அந்த காலத்துல எங்களுக்கு என்ன மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு மட்டும் எப்படி மூட் ஸ்விங்ஸ் வந்துடும் அப்படின்ற கேள்வி வருது. இப்ப இருக்க பெண்களுக்கு அதிகமாக மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது, அதுவும் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா இல்லைன்னா அது இல்ல உடம்பு சார்ந்த ஒரு பிரச்சனை தானா? மேடம், மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மூட் டிஸார்டர்ஸ்ன்னு இருக்கு. மூட் டிஸார்டருங்கிறதுல வந்து பைப்போலார் மூட் டிஸார்டர், யூனிபோலார் மூட் டிஸார்டர், இந்த மாதிரிலாம் இருக்குது. மூட் ஸ்விங்ஸுங்கிறது வந்து எமோஷ்னல் அன்ஸ்டெபிலிட்டி. இப்போ வந்து
ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்னா அப்படியே வெடிச்சு சிதறி அது டப்புன்னு ஆஃப் ஆகிடுறது. இந்த மூட் ஸ்விங்ஸுங்கிறது வந்து அது ஒரு நார்மல், அவனுடைய சுபாவம் சார்ந்த விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஸ்ட்ரல் பீரியடுக்கு முன்னாடி வந்து எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபோரியான்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ்க்கு முன்னாடி 2-3 நாள் வந்து டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் தானாக சரியாக போயிடும். அதே மாதிரி மெனோபாசல் ஏஜில் வரக்கூடிய மூட் டிஸ்டர்பன்ஸ், இது வந்து மூடு வந்து கன்சிஸ்டண்டாக ஒரே மாதிரி ஒரு மாதிரி இனம் புரியாத கவலை, பயம், ரெஸ்ட்லெஸ்னஸ், சோகம், பாதுகாப்பற்ற உணர்வு, எதுலேயுமே ஒரு சந்தோஷம் இல்லை, பிடிப்பு இல்லை, நேற்று வரைக்கும் பண்ணி பார்த்துட்டு இருந்த விஷயங்கள், ஒரு டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, பேப்பர் படிக்கிறது, இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக இந்த மூடு ஒரு 2 வீக்ஸ் இருந்ததுன்னா இட் இண்டிகேட்ஸ் மூட் டிஸார்டர், டிப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். நேற்று ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி ஓகே ஆயிடுச்சுன்னா அது நார்மல். இதுதான் மூட் ஸ்விங்ஸ். மற்றபடி அந்த கலோக்கியலாக காமன் சென்ஸோடு சொல்கிற அந்த மூட் ஸ்விங்ஸுங்கிறதுலாம் வந்து அந்த இண்டிவிஜுவலோட பேசிக் பர்சனாலிட்டி, அவங்களுடைய இன்டெலிஜென்ட் லெவல், அதெல்லாம் சார்ந்து சொல்லப்படுற டெர்மினாலஜிஸ் தான். சயின்டிஃபிக்காக அதுக்கு ஒன்றும் பெருசாக அர்த்தம் கிடையாது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம். நான் இங்க தர்மபுரியில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் பேர் சரிதாங்க. ஓகே வா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேணாம், டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? எனக்கு டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப பயமா இருக்குதுங்க. எப்ப பாரு நமக்குன்னு யாருமே இல்லையோன்ற மாதிரி. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 43 வயசு ஆகுதுங்க சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பேரும் காலேஜ் முடிச்சிட்டாங்க. நான் தனியா வீட்டுல இருக்கேன். பயமா இருக்கு. தூக்கம் எப்படி இருக்கு? ஒரு பயம், தூக்கம் யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, ஏதாவது நோய் வந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, ரொம்ப பயமா இருக்குதுங்க டாக்டர். தூக்கம் எப்படிமா இருக்கு? தூக்கம் 11 மணி 12 மணிக்கு மேலதான் தூங்கும். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிடுறீங்களா காலையில வரைக்கும்? தூங்குவேன். நம்ம சொல்றத யாருமே கேட்கல, நமக்குன்னு யாருமே இல்லையோ அப்படின்லாம் ஒரு பயமா இருக்குது. இதுக்கு ஏதாவது டேப்லெட் இருக்குதுங்களா? இது எவ்வளவு மாச கணக்குல இருக்கா, எத்தனை வருஷமா இருக்கா? பல வருஷமா இருக்கா? 2-3 வருஷமா இப்படிதாங்க டாக்டர் இருக்குது. கணவர் என்ன பண்றாங்க? வக்கீல் கிளர்க்கு. என் பையன் வக்கீலா இருக்கிறான். உங்க கணவர் என்ன பண்றாங்க? கிளர்க்குங்க, வக்கீல் கிளர்க். தனி சாப்பிடுவாரா? அதெல்லாம் எண்ணுமே பண்ண மாட்டாங்க. சரி, ரொம்ப நல்லவங்க தான். நீங்க சொல்ற கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறாரு இல்லையா உங்க கணவர்? அது கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ற, நீ வீட்டுல சும்மா இருக்கிற, நீ உன்னால என்ன முடியும், நீ என்ன சம்பாதிக்கிற, சரி. உங்க கூட பிறந்தது யாராருமா? உங்க கூட பிறந்தது யாராரு? கூட பிறந்தவங்க 4 பேருங்க டாக்டர். அண்ணன், தம்பி, அண்ணங்களாம் என்ன பண்றாங்க? அண்ணன் எல்லாம் விவசாயம் தான். நாங்களாம் சரி, அவங்களாம் நல்லா இருக்காங்களா? அண்ணன் தம்பிங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பழக்கம்லாம் உண்டா? அது உண்டுங்க, இருக்குது. நிறைய தண்ணி அடிக்கிறது. எந்த தம்பி? ஒரு அண்ணன் தான் எனக்கு. ஒரு அண்ணன் மட்டும்தானா? ஆமா, அக்கா இருக்காங்க. அக்கா தனியார் ஸ்கூல் டீச்சரு, தங்கச்சி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு. அவங்களாம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. சரிம்மா, ஓகேம்மா, உனக்கு புரியுது. நான் ஜெனரலா சொல்றேன். இதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாகுங்களா? அதான் நான் கேட்டேன். சரி, உங்க அக்காவுக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு ஏதாவது இருக்காமா? அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. சரி, ஆக்சிடென்ட் ஆயிடுமா? சரிம்மா, புரியுதுமா, நான் சொல்றேன். சரி மேடம், அதான் அவங்களோட இந்த ஏஜ் 43 இயர்ஸ், 2 குழந்தைங்க, 2 பேரும் காலேஜ் முடிக்கிறாங்க.
இப்போ நம்ம 42 வயசுல வந்து 2 குழந்தைங்க காலேஜ் முடிக்கிற போகிற வயசுல இருக்கிறது நம்ம ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதான் 45 வயசில் வந்து நம்ம கல்ச்சரில் வந்து உட்காந்துட்டு ஒரு பையன் நான் டிசிஎஸில் வேலை பார்க்குறேன், டாக்டர், மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறேன், இன்னும் கல்யாணம் ஆகலை, இல்லை சார் வீட்டில் பெரியவங்க இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் உட்காந்துருப்பான். பக்கத்துலேயே 42 வயசில் வந்து பேர குழந்தைய தூக்கிட்டு ஒரு பையன் இன்னொருத்தர் உட்காந்துருப்பாங்க. அதே ஏரியாவிலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்துடும். அந்த மாதிரிலாம் பயங்கர ஒரு முரண்பாடான விஷயங்களாக இருக்கும். இவங்களுக்கு இருக்கிறது வந்து கண்டிப்பாக 90% மேலே டிப்ரெஷனுங்கிற பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வீட்டில் உள்ளவங்களோட ஆட்டிடியூட், நீ சும்மா தானே இருக்க, வீட்டில் தானே இருக்க, அதான் நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற வேலையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற வேலை தான். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிற வேலை, ஹோம் மேக்கருங்கிற வேலை. 24 மணி நேரமும் அவங்களுக்கு வேலை. 24 மணி நேரமும் ப்ரீ ஆக்குபைடு வித் சமையல்கட்டு, சாப்பாடு. அவங்களுக்கு வந்து நம்ம கல்ச்சரில் வந்து 24 மணி நேரமும் அவங்களுக்கு அவங்க வந்து 6 மணி நேரம் அங்கே போயிட்டு கவர்மெண்ட் ஜாபில் கிளர்க்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு கதை ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வெற்றி நியாயம் பேசிட்டு கவர்மெண்ட் ஒழுங்கு. நிறைய பேர் நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் சிஸ்டத்தில் எப்படி வேலை பண்ணுறாங்கன்னு தெரியும். நிறைய பேர் வந்து வேலைக்கும் போகாமல் எதுவும் பண்ணாமல் சம்பளம் வாங்கிட்டு வர்றதுனால இவங்க தான் ஏதோ நாட்டையும் குடும்பத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சம்பளம் வாங்கிட்டு வர்றதுனால இவங்க தான் பண்ணுறது. ஆனால் அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து தான் பெரும் கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துட்டுறவங்களாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இருக்காது. நீ சும்மா தானே இருக்க, சும்மா வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சும்மா இருந்து பாடுறா தெரியுங்கிற மாதிரி சும்மா இருக்கிறது ரொம்ப ஒரு கொடுமையானது. அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலுமே அந்த அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். அந்த நீ நல்ல வேண்டா அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கீகாரம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அதான மேனேஜ்மெண்ட்டில் இந்த மேலாண்மையிலேயே அதானே சொல்கிறாங்க. ஒருத்தனுக்கு வந்து நீ எவ்வளவுதான் மாதம் 2000-3000 இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு விட ஒரு 10 பேருக்கு முன்னாடி அவனை உட்கார வச்சு அவனுடைய குவாலிட்டிஸை வந்து நீ பாராட்டின அப்படின்னா அது அவனுக்கு அவனுடைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கிரியேட்டிவிட்டியும் ப்ரொடக்டிவிட்டியும் அவனுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அங்கீகாரம் வந்து ஆமாம்மா நீ குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுற, உழைக்கிற, 24 மணி நேரம் எங்களை மனசில் வச்சுட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சு போடுற, உனக்கு வந்து ஒரு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி கணவனோ குழந்தைங்களோ பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க எப்படி இருந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய, ஏன்னா 20 வருஷம் 30 வருஷமாக அவங்களோட பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க இருக்க முடியல, அவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, என்னை யாரும் ஒரு பொருட்டாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் தான் கேட்டேன். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து இதே என்னென்னா இதே ஒரு மனோநிலையோட இன்னைக்கு ஸ்டேட்டில் இந்த பெண்மணி சொன்ன மனோநிலையோட ஒரு ஆண் இருந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா தண்ணி அடிக்க போயிடுவான். தண்ணி அடித்தா கொஞ்சம் மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், தூக்கம் வரும். ஒரு முதல் நாள், 2வது நாள் நல்லா இருக்கும். ஒரு 2 மாதம் கழித்து ஒரு குவார்ட்டருங்கிறது 2 குவார்ட்டர் அடித்தா நல்லாயிருக்கும். அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இவங்களோட சிப்ளிங் யாராவது ஒரு அண்ணனோ தம்பியோ இந்த ஏஜில் குடிக்க அடிமையாக இருக்காங்க அப்படின்னா ஏன் ஹிஸ்ட்ரி கேட்குறேன்னா மனித மனம்ங்கிறது வந்து நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி எமோஷன்ஸ் வந்து ஜெனட்டிக்காக வர்றது, சூழ்நிலைகளில் உள்ள கஷ்ட நஷ்டத்தினால மட்டும் வர்றதில்லை. ஸோ இவங்களோட சுபாவம் இப்படி இருக்குன்னா அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து ஆல்கஹாலிசம் ஆண்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டிப்ரெஷனோட மேனிஃபெஸ்டேஷனாக அவங்க குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் லிங்கில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆப்வியஸாக அவங்க கேட்ட கேள்வி இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னா கண்டிப்பாக இதுக்கு மருந்து சிகிச்சை கொடுத்து ரொம்ப நல்லா இருக்க முடியும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ மாவட்டங்கள் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இலவச சிகிச்சையே கிடைக்கும். நீங்கள் பையன் வக்கீலுக்கு படிச்சிருக்கான்னு சொல்கிறீங்க, ஊர்லேயே வந்து நீங்கள் நிறைய தனியார் மனநல மருத்துவர்கள்லாம் இருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக
ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிவகைகள் செய்வாங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பெயர் என்ன? கண்ணன், தேனி மாவட்டம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்களோட வயது என்ன சார்? 44. உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம் சார், இணைப்பில் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். அது அந்த ஒரு இது கவர்மெண்ட் சர்வெண்ட் கிட்ட போய் சிலருக்கு அவர் செஞ்ச தவறை சுட்டி காட்டி கேள்வி கேட்டேன். அதுக்கு அவரே மன உளைச்சல் அடைஞ்சிடுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா மன உளைச்சல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? ஆமா. இல்ல அவருக்கு நான் கேட்ட கேள்வினால அவருக்கு மன உளைச்சல் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. உங்க மேலையா? ஆமா ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? நானா? நான் இந்த பார்ட்டி இன்பெர்சனா ஒரு கேஸ்ல ஆஜராயிருந்தேன். என்ன சார்? பார்ட்டி இன்பெர்சனா ஒரு கேஸ்ல நானே ஆஜராயிருந்தேன், வக்கீல் இல்லாம. ஓ, நீங்க ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி? ஆமா ஆமா. ஓகே. அதான் கவர்மெண்ட் சொல்லிட்டு கேள்வி அவங்க தவிர சுட்டி காட்டி கேள்வி கேட்டேன். அது மன உளைச்சல் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மன உளைச்சல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. இப்போ அது என்ன ஆச்சு? அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்களா? எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அது என்ன இது கேஸ் நம்பரா ஆகல. சரி சரி. அப்படிலாம் வந்து மன உளைச்சல் ஆகிறலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியாது. அப்படி பார்த்தா யாருமே கேள்வி கேட்க முடியாது. இப்போ வந்து நாட்டை ஆள்ற ஆளுங்க எல்லாருக்கும் மன உளைச்சல் ஆகுது அப்படின்னா அவங்க இந்த இதுக்கே வரக்கூடாது. அதெல்லாம் தாங்குற அளவுக்கு இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க தானே தேவை. காமன் மேனுக்காக, சமூகத்தில் கஷ்டப்படுற ஆளுங்களுக்காக நீங்கள் வந்து அரசு அதிகாரிகள்கிட்டையோ இல்லை ஆளும் வர்க்கத்திட்டையோ கேள்வி கேட்கும்போது அதனால் மன உளைச்சல் ஆகிறான்னா அவனுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இல்லை உண்மையிலேயே வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மன உளைச்சலுக்கு ஆகிற அளவுக்கு இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது. அவர் வகிக்கிற பதவிக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் வேணா வந்து அதான் நீங்களே சொல்கிறீங்க, நம்பர் ஆகலைன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து அந்த அவர் போட்ட அந்த கேஸ்லேயே வந்து லாஜிக் இல்லைங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அதனால் ஒருத்தர் சொல்கிற கேட்குற விஷயத்தினால மன உளைச்சலுக்கு ஆகுறதுங்கிறதெல்லாம் சான்ஸ் கிடையாது. இதை வந்து ஃபிலாசபிக்கலாக பார்த்தோம்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஒருத்தருக்கு மனசு உளைச்சல் ஆகுறதும் உளைச்சல் ஆகாததும் அவனுடைய மண்டைக்குள்ளே தான் இருக்கே ஒழிய யாருனாலையும் யாருக்கும் உளைச்சலையும் கொடுத்துடவும் முடியாது. யாராலையும் யாரும் அன்லஸ் அதர்வைஸ் சயின்டிஃபிக்காக ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்தால் ஒழிய அவங்களுடைய உளைச்சலுக்கு வந்து யாரும் தீர்வு கொடுத்துட முடியாது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து கேள்வி கேட்குறீங்கிறது. உங்களுடைய பணி சமூகத்துக்காக தொடர்ந்து, ஆனால் தேவையில்லாமல் நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து சமூக ஆர்வலர்கள்ல இப்போ இந்த டிராஃபிக்கில் உட்காந்துட்டு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு நியாயம் பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தா ரொம்ப கடுப்பாகும். போய் நியாயம் பேச வேண்டியது கவுன்சிலர்கிட்டையும் எம்எல்ஏட்டையும் பேசணும். அவர் அந்த இன்ஸ்பெக்டராகவே இருந்தாலும் அவர் வெயிலில் அவ்வளோ பேரை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பார். எனக்கு தெரியுமா, எனக்கு அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அந்த மாதிரி பேசாமல் ப்ராப்பர் சேனலில் தன்னோட எனர்ஜியை மடைமாற்றி சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணுற சமூக ஆர்வலர்கள் வந்து கண்டிப்பாக இவங்கள மாதிரி இருக்கிறவங்க வரப்பிரசாதம் தான் அந்த சமூகத்துக்கு. வெரி நைஸ். ஓகே ஃபைன். ஒருத்தங்க மன உளைச்சல் கேஸ் கொடுத்தாங்கன்னா அப்படி ஒருத்தங்க மன உளைச்சல் பண்ணிட முடியாது. அவங்களுக்கே ஒரு செல்ஃப் ட்ரிகரிங் பாயிண்ட் இருந்தாலும் அது நடக்கும். கேஸ் கொடுத்தாங்கன்னா அவன் தான் சமூகத்துக்கு மனச உளைச்சலை கொடுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகே கேஸ் கொடுத்தான். ஓகே, அடுத்த இடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ராஜேஸ்வரிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலத்துல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்களோட வயது என்னம்மா? 70. பேசலாம், சிறணைப்பில் தான் இருக்கார்.
சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் அவருக்கு 8 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணாங்க. 24 வயசுலயே அவர் கல்யாணம் ஆச்சு. எனக்கு 16 ஆச்சு. எங்களுக்கு 3 பசங்க. என் கூட 10 வருஷம் தான் நல்லா வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏதோ வாழ்ந்தோம், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்படுவாரு. ஆனா அவர் கேரக்டர் சரியில்லை. அதனால என் மேல சந்தேகப்பட்டு வேற ஒரு பொம்பளோட தொடர்பு வச்சுட்டு அப்படியே இருந்தாரு. சரி என்ன பண்றது, பிள்ளைங்களுக்காக வாழணுமேனு நானும் வாழ்ந்து பிள்ளைங்கெல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் 3 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. அவர் அந்த பொம்பளையோட இருந்துட்டாரு. இப்ப வந்து எங்கிட்ட செக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண அது கடைசியில நான் தனியா என்னது மனசு விட்டு பேசுறதுக்கோ எதுக்கோ எனக்கு ஆள் கிடையாது. பசங்க அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பிரச்சனையை அவங்க பாக்குறானுங்க. ஆனா எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க, யாரும் பிரச்சனை இல்லை. நமக்குன்னு கடைசி காலத்துல ஒரு தனிமையா இருக்கிறமேங்கிறது தான் ஒரு நம்பிக்கையா நமக்கு ஒரு கூட துணை இல்லையேனா. ஆனா அவர் வந்தாரா இன்னுமே இவ்வளவு வயசாகி அந்த செக்ஸ் வேணுங்கிறாரு. என்னால அது முடியல. எதை எடுத்தாலும் இப்ப எனக்கு பயமா இருக்குது. பின்காலம் எப்படி நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இதுதான் என் பிரச்சனை. டாக்டர்கிட்டையும் பார்த்தேன். டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறேன். டேப்லெட் கொடுத்துருக்கிறாரு. சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். இப்ப அதான் ஓடிட்டு இருக்கேன். அவருக்கு எதுவும் நீங்க ட்ரீட்மெண்ட் என்ன ஆகும்னு தெரியல. அதான் கேட்டேன் உங்ககிட்ட. உங்க கணவர் இப்படி எல்லாம் உங்களை பண்றாரு, இந்த வயசுல டார்ச்சர் பண்றாருன்னு நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லலையா? சொல்லி அதை பத்தி நான் சொல்லல. எனக்கு பயமா இருக்குது. எதுக்கும் எங்கேயும் தனியா இருக்க முடியறதில்ல, லிப்ட்ல போக முடியல, தனியா இருக்க முடியல, கதவு தாள் போட்டு தூங்குறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா செக்ஸ் டாக்டர் பத்தி நான் யார்கிட்டயும் வெளியில சொல்லல. இல்ல சைக்கியாட்ரிஸ்ட் தானே போனீங்க, அவர்கிட்ட சொல்லலையா? அவர்கிட்ட அது சொல்லல. ஆனா அவர் அப்ப என்கிட்ட இல்ல, போயிட்டாரு. இப்ப 1 மாசமா என்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அதாவது செக்ஸ் வேணும்னா வருவேன், இல்லைன்னா நான் இங்க வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த வயசுலாம் நம்மளால என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பயே இது அவர்கிட்ட ஒரு 10 வருஷமாவே இல்ல. சும்மா இருப்பாரு, ஒழிஞ்சு போயிடுவாரு. ஆனா இப்ப போயிடுவாருன்னா அதாவது உங்க வீட்டுல இருக்க மாட்டாரா? இரவு நேரங்கள்லயும் உங்களை தனியா வெளியில தான் இருக்காரு அவரு? ஆமா, அவர் வெளியில தான் 30 வருஷமாவே இருக்கிறாரு. வராருன்னா எப்பயாவது ஒரு மாசத்துக்கு ஒருக்க வருவார் அந்த மாதிரி? மாசத்துக்கு ஒருக்க வருவார் அந்த மாதிரியா? ஆமா. சரி சரிமா. இல்லை ஆப்வியஸா இது நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அவருக்கு தான் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அவருக்கு இருக்கிறது ஒரு பிறவி குணக்கோளாறு. அவருக்கு நேத்தை பத்தி நாளை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. மற்றவங்களோட கஷ்ட நஷ்டங்கள், உணர்வுகள் பத்தி எம்பத்தி இதெல்லாம் எதுவும் இருக்காது. அவரோட சந்தோஷம் தான் அவருக்கு முக்கியம். அந்த ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில பர்சனாலிட்டியில் வரும். ஆப்வியஸாக இவங்க அவருக்கு கொஞ்சம் அவங்க பசங்கள்கிட்ட என்ன நிலவரங்கிறத இவங்க ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்டையும் சொல்லணும். இல்லை போகிற சைக்காட்ரிஸ்ட்கிட்டையும் இந்த மாதிரியான நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லணும். அதான் அவங்க மாத்திரையை போட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்ட் அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்து அவங்களுக்கு டிப்ரெஷனுக்கான மருந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களோட ஏஜ், அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த எம்டிடின்னு சொல்லுவாங்க, மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டருங்கிற நோய் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. அதுக்கு காரணங்கள் ஒன்று நேச்சர், எந்த காரணமுமே இல்லாமல் வரலாம். இன்னொன்று என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு காரணம் இருக்குது. கணவர் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கார், இவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப பாதர்சமாகவும் இருக்கார், நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காரு. இந்த வயசில் செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டாங்க அந்த ஆண்கள். இது இதாவது டெக்ஸ்ட் புக், அதாவது பாடப்புத்தகங்களில் வெஸ்டர்ன் பாடப்புத்தகங்கள் தான் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் ஒருத்தருக்கு சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னா நிறைய ஹியூமன் ரைட்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் வந்தாங்கன்னா, சார் ஒரு மாத்திரை கொடுங்க சார், சொல்ல தாங்க முடியல, சாப்பாட்டிலேருந்து கலந்து கொடுத்து அவர் கொஞ்சம் தூங்கினார்னா டார்ச்சர் பண்ணாமல் இருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் மெயினாக அந்த குடிக்காமல் இருக்கிறதுக்கான மாத்திரைகள் உணவில் கலந்து கொடுப்பாங்க. இப்போ நிறைய, அதாவது அவங்களே விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா மாத்திரையை சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஆனால் குறைஞ்சிரும்னு இருக்குது.
அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கிட்ட செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னே தெரில, ஏன் இப்படி இருக்கேன்னு அவரே வந்தாருன்னா 2 பேரும் நல்லபடியாக இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் அவருக்கே தெரியல, அவரால் வந்து இந்த வயசில் அந்த குடும்பத்துக்கு நிம்மதிக்கு வந்து குந்தகம் விளைவிக்குது அப்படின்னா அவருக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சிகிச்சை கொடுக்கறது கூட தப்பு கிடையாது. அது ஒரு சில வளர்ந்த நாடுகள்லையுமே கூட தெரியாமல் மருந்து கொடுக்கறதுங்கிறதெல்லாம் வந்து லீகல் தான் ஒரு சில பிரச்சனைகளுக்கு. உதாரணமாக இந்த பேரநோயா சந்தேக நோய்களுக்கெல்லாம் வந்து எனக்கு சேவனை பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, வயிற்றில் மருந்து வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு வந்து தெரியாமலாம் மருந்து கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தனக்கு ப்ராப்ளம் இருக்குது, தனக்கு சிகிச்சை தேவை அப்படிங்கிற அளவுக்கு அந்த இன்சைட் இல்லாத சமயத்தில் அந்த ஒருத்தரோட ப்ராப்ளத்தினால மொத்த குடும்பத்துக்குமே பிரச்சனை இருக்குங்கிற சமயத்தில் அவங்களுக்கு உணவில் கலந்து கொடுக்கறதுக்கான இதெல்லாம் இருக்குது. அதில் ஃபேமிலியில் தெளிவாக ஆளுங்க இருக்கணும். ஆப்வியஸாக நீங்கள் அந்த சைக்காட்ரிஸ்டே தொடர்ந்து பாருங்கள் மேடம். அடுத்தடுத்து போகும்போது உங்களோட கணவர் பற்றிய விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் முன்னாடியே சைக்காட்ரிஸ்ட்டை சொல்லுங்கள். அந்த மாதிரி பெரும்பாலும் இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறதுனால டைம் எடுத்துக்க முடியாமல் போயிடும் ஃபாலோ அப்லாம். நீங்கள் வந்து 30 நிமிஷம் டாக்டர்கிட்ட பேசணும்னு சொல்லி முன்னாடியே நீங்கள் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இல்லை 1 மணி நேரம் பேசணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு பார்க்கும்போது அவர் மாத்திரைங்களையும் ரொம்ப தூக்கம் வராமல் நைட்டில் மட்டும் தூங்கிட்டு பகலில் பிரிஸ்காக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வாக் பண்ணுறது, வேலைகள்லாம் செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படிக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சேர்த்து மாத்திரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சேர்த்து பண்ணிங்கன்னா இருக்கிற மிச்ச காலங்களில் வந்து உங்களோட வாழ்க்கை வந்து லைவ்லியாக இருக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கேட்க முடியாத கேள்விகள் கூட நிறைய பேர் காலர்ஸாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மிக்க நன்றி சார். நன்றி மேடம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.